வந்து இன்றைக்கி ஈஸியாக செய்யக்கூடிய புளியோதரை பொடி போடுவோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரெடிமேடாக செஞ்சு வச்சுக்கிறலாம். நான் ஏற்கனவே இது போட்டிருக்கேன். இப்போ இன்னொருக்கா இது போடுவோம். லேசாக ஆயில் போட்டுக்கோங்க. அந்த ஆயிலில் நீங்கள் எவ்வளவு நீங்கள் எடுக்கிறீங்களோ, எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்துடைய அளவு. நான் இது ஒரு 50 கிராம் உளுந்தம்பருப்பு. லேசாக ஆயில் போடுங்க, ஆயில் ரொம்ப போடக்கூடாது. உளுந்த பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கிடுவோம். உடனே ஒரு இது அதே கப் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுருங்க. இது எல்லாமே எண்ணெய் ஊற்றக்கூடாது, லேசாக அந்த பாத்திரத்தில் ஊற்றுறதோட சரி லேசாக ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். ஒரு 1/4 ஸ்பூன் நல்லா செவக்க வறுத்துக்கிடுவோம் சிம்மில் வச்சு. பாருங்க, நல்லா ஒரே மாதிரி செவக்க வறுத்தாச்சு. இதை எடுத்துருவோம். இதில் அதே கப்பில் ஒரு கப்பு மல்லி லேசாக வறுத்தா போதும். நம்ம இதில் மிக்சியில் போடும்போது அரைப்படுறதுக்காக கொஞ்சம் டப்புன்னு வெடிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. அது இப்போ போதும். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துட்டா போதும். இந்த மல்லியோடைய வாசனையும் அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லி கூட போட்டுக்கிறலாம். இன்னும் அதிகமாக வேணால் வாசனை பிடிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கூட போட்டுக்கிறலாம். கரெக்டாக அந்த 3மே ஒரு டம்ளர் கொட்டிடுவோம். அடுத்து வந்து இதில் வந்து கொஞ்சம் இந்த அளவுக்குலாம் சேர்த்து 1 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் வந்து எப்பயுமே நல்ல வாசனை கொடுக்கும். வெந்தயம் வந்து லேசாக சூடானா போதும், ரொம்ப லேசாக செவந்தா போதும். அதையும் போட்டுருவோம். இதில் வந்து மிளகாய் போட்டுக்கிடுவோம். உங்களுக்கு எவ்வளோ காரமோ. இது வந்து இதை அரைக்கிறதுக்கு தான், தாளிக்கிறதுக்கு வேறு மிளகா போடணும். இது பவுட்ரு பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம். மிளகாய் நல்லா இது பண்ணிக்கிடுவோம். நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் போட்டுக்கிடுவோம். வர மிளகாயை கொஞ்சம் லேசாக அது நல்லா வதக்கிக்கிடுவோம். நல்லா வெயிலில் காய வச்சுட்டோம்னா நம்ம வந்து இது பண்ண வேண்டாம். இப்போ நான் இது வெயிலில் காய வச்சதுனால கொஞ்சம் நேரம் போட்டால் போதும். இதை எடுத்து போட்டுருவோம். இப்போ வந்து பெருங்காயம் போட்டுக்கிடுவோம். அதுக்காக பெருங்காயம் வறுக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு, இது வந்து எப்பயுமே இந்த மாதிரி பண்ணும்போது கட்டி பெருங்காயம் போடுங்க. தூளை விட கெட்டி பெருங்காயம் போடும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், இந்த ஆயிலில் போட்ட உடனே ஒரு மாதிரி ஒயிட்டாக அப்படியே மேலே பொரிஞ்சு வந்துடும். இப்போ மிக்சியில் போட்டோம்னா கடன்னு நல்லா அரைச்சிடலாம். சத்தம் இல்லாமல் லைடு நல்லா அரைச்சிடும். அவ்வளோதான். இது எப்படி வறுக்கட்டும். இதை சிம்மில் வச்சுக்கிடுவோம். சிம்மில் வச்சு வறுப்போம். இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். ரொம்ப வேணும் கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த பச்சை இதெல்லாம் போகிற அளவுக்கு இந்த பெருங்காயத்தில் உள்ள எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிறட்டும். இந்த பெருங்காயமும் அந்த கொத்தமல்லி விதைகள் தான் இந்த வந்து நல்லா ரொம்ப வாசனையை கொடுக்கும். இந்த கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா மொறுன்னு வந்துருக்கும். நீங்கள் காஞ்ச கருவேப்பிலை கூட சேர்த்துக்கிறலாம். இல்லாட்டி கொஞ்சம் வதக்கணும். வதக்கி வச்சோம்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா மொறுன்னு வந்துடும். அவ்வளோதான். இதையும் எடுத்து இதில் போட்டுருவோம். இதில் வந்து லாஸ்ட்டில் வந்து புளி ஒரு 200 கிராம் புளி வந்து போட்டுருங்க. இதுக்கு வந்து ஆயிலெலாம் ஊற்றக்கூடாது. இந்த புளியோடைய தண்ணி சத்தெல்லாம் போகணும். வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடாக்கிக்கிடுவோம். நல்லா தனித்தனியாக கலகலன்னு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். சூடாக வைப்போம். ஹையில் வச்சு இதை சூடாக்கிக்கிடுவோம். நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருவோம்.
இது அடுப்பு குறைச்சி வச்சு நல்லா அந்த கொஞ்சம் உதிரியாக நம்ம பிச்சு விட்டுட்டோம்னா சீக்கிரம் வந்து இதாயிரும், சீக்கிரம் வதங்கிடும். இந்த கோம்புலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துருங்க. இந்த குச்சி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொட்டைகள்லாம் ஏன்னா மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம், அதனால் அதெல்லாம் எடுத்துருவோம். ஈரமாக இருக்கிறதுனால இதாகுது. கொஞ்சம் இந்த கலர் வந்து இந்த பழைய புளின்னு சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் கருப்பாக அந்த இதில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் பார்க்குறதுக்கு. இது புது புளினால் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது, ஈரமாக. இந்த தண்ணி சத்து மட்டும் இல்லாமல் நல்லா தனித்தனியாக எடுத்து நம்ம கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம். உப்பும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். உப்பு தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம ரொம்ப நாளைக்கு வைக்கணும், அதுக்காக தான் நம்ம ஆயிலெலாம் போடாமல் ஈரப்பசை இல்லாமல் வைக்கிறோம். இது வந்து நம்ம 6 மாதம் முடியும் 3 மாதம் முடியும் நம்ம வச்சு இது பண்ணலாம். இது அப்படியே இருக்கட்டும். இது அப்படியே அடுப்பில் வச்சு அப்படியே அமர்த்திடுவோம். இந்த புளியும் உப்பும் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். புளி சாதத்துக்கு எல்லாமே வறுத்து காஞ்சி நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த புளியை வந்து போட்டுக்கிறோம். இங்கே பாருங்கள், நல்ல கலகலன்னு புளி சத்தத்தை பார்த்திங்களா, இந்த மாதிரி தண்ணி சத்தெல்லாம் போயிடணும். இந்த புளியவும் உப்பையும் அரைச்சிக்கிடுவோம். பாருங்கள், இப்போ புளியவும் உப்பையும் அரைச்சிட்டோம். மற்றபடிக்கு மற்ற எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு இதில் அரைச்சிடுவோம். இப்போ நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறோம், ரொம்ப வேணாம், கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறோம். ஆயில் நல்லா சூடாகும். இப்போ நம்ம இந்த பவுடரை ஃபுல்லாக அரைச்சி நல்லா சூடு இல்லை, நல்ல சூடு ஆறிடணும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பாட்டிலில் எடுத்து வைக்கணும். நல்லா ஆயில் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ரொம்ப போடக்கூடாது. போட்டு இதில் கடுகு உளுந்தம் பருப்பு இதில் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். நம்ம இந்த இதில் உப்பு எல்லாம் பார்த்துட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம். மஞ்சள் பொடி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த பொடி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுருவோம். இது கடுகு வெடிக்குதான்னு பார்த்துக்குருவோம். இதோடைய கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க, நடக்கடலை போட்டுக்கோங்க. லேசான எண்ணெயிலேயே இந்த கடுகு வெடிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த ஆயில் போட்டிருக்கு, அதிலே இதை நல்லா வறுத்துருவோம். நீங்கள் வந்து சாதம் மட்டும் வச்சுட்டு சாதத்தில் உப்பு போட்டு நீங்கள் வேக வச்சுட்டு இந்த பவுடரை போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கலந்துக்கிறலாம். இது சிம்மிலேயே நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா எல்லாமே சிம்மில் வச்சு நல்லா வறுத்தாச்சு. இப்போது இதை வந்து இந்த இதில் நம்ம பொடி அரைச்சி வச்சுருக்கிறோம்ல, இந்த இதில் போட்டுருவோம். போட்டு கொஞ்சம் நல்லா ஆறின உடனே நல்லா கொஞ்சம் கலந்துட்டு நம்ம பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிற வேண்டியதுதான். இதை ஒன்றா எல்லாத்தையும் கலந்துருவோம். கலந்து நல்லா ஆறிடணும். இப்போ சாதத்தை நல்லா வடித்து நல்லா பொழுன்னு இப்படி ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டா பொழுன்னு ஆயிரும். இவ்வளோதான் இது. இதை நம்ம வந்து நமக்கு தாளிப்பு கொடுத்துக்குருவோம். இதுக்கு வந்து நம்ம ஆயில் மட்டும்
ஆயில் மட்டும் நம்ம வந்து கருவேப்பிலையும் ஆயில் மட்டும் நம்ம இது பண்ணி போட்டுக்கோம். ஏன்னா கடுகு உளுந்த பருப்பு எல்லாமே வந்து நம்ம அந்த பொடியில் போட்டுட்டோம். இதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் மட்டும் போட்டுக்கிடுவோம். உங்களுக்கு எவ்வளோ இந்த சாதத்துக்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ அந்த அவ்வளோ அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் வந்து சூடாக ஊற்றணும் ஆயில். அதுக்காக தான். இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து இந்த கருவேப்பிலை போட்டால் உங்களுக்கு கருவேப்பிலை வந்து மேலாப்பில் வேணும் அப்படின்னா இந்த ஆயிலே கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஆயிலில் கொஞ்சம் நேரம் கருவேப்பிலை போட்டு இந்த கருவேப்பிலை வெடிச்சிருச்சு பாருங்கள். இதை எடுத்து அதில் போட்டுருவோம். பாருங்க, இப்போ இதில் எல்லாத்தையும் ஊற்றிடுவோம். ஆயில் எவ்வளோ ஆயிலுக்காக இந்த கருவேப்பிலை போடுறதுக்காக நம்ம போட்டுட்டோம். இப்போ இந்த பவுட்ரு இருக்குது பாருங்கள். இந்த பவுடரில் இந்த சாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து இது வந்து 200 அரிசி வச்சுருக்கேன். இதில் நான் மூணு ஸ்பூன் நான் போடுறேன். பொடி போட்டிருக்கேன். இதை வந்து அப்படியே கிண்டிட வேண்டியதுதான். சாதம் மட்டும் பொழுன்னு இருந்தால் போதும். சாதத்தில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இது ஒன்றா கிளறிட வேண்டியதுதான். பாருங்க, இப்போ நம்மளுக்கு நாக்கு ஊறுற அளவுக்குள்ள புளியோதரை ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப வாசனையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த பொடியும் ரொம்ப ஈஸி, இது ரெண்டுமே ஈஸி தான். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. கமெண்ட் கொடுங்க எனக்கு. நான் ஏற்கனவே புளியோதரை அப்படி போட்டிருக்கேன். இதையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். பாருங்கள், புளியோதரை பொடியும் நம்ம சாதமும் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும்.